கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். அதில் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வாழ்வை குறித்து, இன்னொன்று இரக்கம் பெறுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் பாவத்தை செய்துவிட்டு அதை மறைத்து வாழ்வான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்வை காண முடியாது, அவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்கிறது. அதே நேரம் வேதம் என்ன சொல்கிறது, ஆனால் தான் செய்த பாவத்தை அவன் அறிக்கையிட்டு திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாதபடி அவன் விட்டு விடுவான் என்று சொன்னால் அவன் தேவ சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று வேதத்திலிருந்து நாம் அறிகிறோம். இன்றைக்கு பாவமானது பெருகி இருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்குள்ள பாவம் என்கிற உணர்வே இல்லாதபடி இன்றைக்கு பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தை குறித்து அறிகிற அறிவு இல்லாமல் இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இளம் சமுதாயம் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறது. பிசாசானவன் இன்றைக்கு அநேகரை வஞ்சித்து இது பாவம் என்று ஒரு உணர்வே அவர்களுக்குள்ள வராதபடி இன்றைக்கு ஜனங்களை வழி தவற பண்ணி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் திட்டமாய் சொல்கிறது, யார் தன்னுடைய பாவத்தை மறைத்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் வேதத்தின் அடிப்படையில் சில நபர்களை வைத்து இந்த காரியங்கள் எப்படி இருக்கிற என்று பார்க்கலாம். முதலாவது ஒரு மனிதனை குறித்து நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவா 7ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகியால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று வேதம் சொல்கிறது. இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆகான் என்கிற பெயரை உடைய ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்த இஸ்ரவேல் ஜனங்களில் ஒரு மனிதன். அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அதற்கு முன்பான அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். யோசுவா 6 இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவுக்கு விரோதமாய் படையெடுத்து போகும்போது ஆண்டவர் சொல்லியிருப்பார், எரிகோவில் எந்த காரியத்திலும் இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருப்பார். யோசுவா 6:18 பார்த்தீங்கன்னா, சாபத்தீடானதில் எதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மட்டும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் அவர்களை எச்சரித்தார். ஆனால் இந்த ஆகான் என்ன பண்ணினான் தெரியுமா என்று சொன்னால், அவன் சாபத்தீடானதை அவன் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதனுடைய விளைவு என்ன ஆயிற்று என்று சொன்னால், எரிகோவை இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவின் தலைமையில் பிடித்த பிறகு அவர்கள் அடுத்து ஒரு பட்டணத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறார்கள். அந்த பட்டணம் ஆயி பட்டணம். யோசுவா சொல்லுகிறார், அந்த ஆயி பட்டணம் மிகவும் சிறிய பட்டணமாக இருக்கிறபடினாலே அதை நம்ம போய் எளிதாய் பிடித்து கொள்ளலாம் என்று சொல்லி அதில் எத்தனை பேரை மட்டும் அனுப்புகிறார் என்று சொன்னால், அங்கே போய் பார்த்து வந்தவர்கள் அந்த ஆயுப்பட்டினத்திற்கு ஆட்களை அனுப்பி அதை குறித்து விசாரித்து வரும்போது அங்கே போய் வந்த ஜனங்கள் சொல்கிறார்கள், அந்த 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், யோசுவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், 2000-3000 பேர் போதும், நம்ம ஆயுப்பட்டினத்தை போய் முறியடித்து விடலாம் என்று சொல்கிறார்கள். அதே விதமாக யோசுவா அனுப்புகிறார். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆயுப்பட்டினத்தார் அவர்களுக்கு விரோதமாய் வந்து அவர்களில் 36 பேரை கொன்று போட்டார்கள். இதை கேள்விப்பட்டவுடன் யோசுவா தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். அந்த வார்த்தையை தான் பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? யோசுவாவால் இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் தேவ சமூகத்தில் போய் தேவனுக்கு முன்பாக விழுந்து கிடக்கிறான். கர்த்தர் அதற்குரிய காரணத்தை கேட்கிறார். ஏன் போய் விழுந்து கிடக்கிற, அந்த காரணம் என்ன என்று சொல்லி அவர் அந்த 11ஆம் வசனத்தில் சொல்ல, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. எதை எடுக்கக்கூடாது, எது சாபத்தீடானது என்று சொல்லி நான் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்திருந்தனோ அவர்கள் அதிலே எடுத்துக்கொண்டபடியினாலே அவர்கள் ஆயி பட்டணத்திற்கு விரோதமாக தோற்கடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ உடனே யோசுவா என்ன செய்கிறார், யார் என்று அதை கண்டுபிடிக்கும்படியாய் ஒவ்வொருவராக வர சொல்கிறார்.
கர்த்தர் சொல்கிறார் 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லி, காலையில கோத்திரம் கோத்திரமாய் வர சொல்கிறார். கர்த்தர் குறிக்கிற கோத்திரத்தில் உள்ளவன் வம்சம் வம்சமாக வர வேண்டும். வம்சம் வம்சமாக வருகிறவன் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். குடும்பம் குடும்பமாக வருகிறவர்கள் எந்த குடும்பம் குறிக்கப்பட்டதோ அவர்கள் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல்லி, அப்படி வரும்பொழுதுதான் ஒரு மனிதன் அங்கே அவனுடைய பேர் மேல சீட்டு விழுகிறது. அது யார் என்று பார்த்தால் வேதம் சொல்கிறது, 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஆகானுடைய பேர் அங்கே வருகிறது. உடனே யோசுவா கேட்கிறார், நீ என்ன காரியத்தை செய்தாய் என்று சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், 20ஆம் வசனம், அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். அவன் அதுக்கு பிறகுதான் ஒப்புக்கொள்கிறான். அதற்கு முன்பாக அவன் அதை எடுத்து அதை ஒழித்து வைத்து தன்னுடைய பாவத்தை அவன் மறைத்து வைத்தபடினால அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு தோல்வியை அங்கே தழுவினதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் எப்பொழுது அவன் தேவ சமூகத்தில் அவன் குறிக்கப்பட்டு முன் வந்தானோ அப்பொழுது அவனுக்கு அங்கே ஒரு தண்டனை காத்திருக்கிறது. அந்த கூடாரத்திலிருந்து அவன் ஒழித்து வைத்ததெல்லாம் யோசுவா கொண்டு வர சொன்னான். பிறகு யோசுவா அவனை நோக்கி ஒரு காரியத்தை சொல்கிறத பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியினால் சுட்டெரித்து கற்களினாலே மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகியால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்னப்படும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு மனிதன் தான் செய்த பாவத்தை மறைத்து வைத்தபடினாலே ஒரு முழு தேசமே அங்கே பாதிக்கப்படுகிறத பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கு அங்கே ஒரு தோல்வி வருகிறது. ஒருவேளை அது கண்டுபிடிக்கப்பட்டு, அது ஒருவேளை அவனாக அவன் ஒப்புக்கொள்ளவே இல்லை, அது தேவன் வெளிப்படுத்துகிறபடினாலே அது கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவன் அவனுடைய பாவத்தை அங்கே ஒத்துக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நிமித்தம் அவன் ஒரு பெரிய அவனுடைய உயிரை அவன் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அங்கே அவன் மேலே ஒரு நீதியான தண்டனை. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருந்தார், சாபத்தீடானது எரிகோ பட்டணத்தில் எடுக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் சாபத்தீடானது இஸ்ரவேல் மத்தியில் இருக்க உடனே. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். சாபத்தீடான காரியங்கள் அங்கே இருக்கும்போது நான் அவர்கள் நடுவில் இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் நிற்க முடியாது என்று கர்த்தர் அவர்களை எச்சரித்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் ஏதோ ஒரு சாபமான ஒரு காரியம் காணப்பட்டு கொண்டே இருக்கிறதோ, நம்ம என்ன முயற்சி செய்தாலும் ஆசீர்வாதத்தை காண முடியாமல் இருக்கிறோமா? கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவத்தில் ஈடுபட்டு அதை இன்னும் மறைத்து வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பங்களில் நம்ம காண முடியாது. அங்கே பாருங்க, ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே அந்த முழு தேசத்திற்குமே அங்கே ஒரு சாபக்கீடான காரியங்கள் நடைபெற்றதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்ம ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினாலே அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் அது தொலைந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் ஒரு நாள் நம்ம பாவத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. வேதம் சொல்கிறது, பாவத்தை மறைக்கிறவன், இங்கே அவன் மறைத்து வைத்து விட்டான் தன் பாவத்தை, வாழ்வடையவே முடியாது. ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது, அதே வசனத்தில் பின்பகுதி சொல்கிறது, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இரக்கம் பெற்றவர்களை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அதுல ஒரு சம்பவத்தை குறித்து கர்த்தர் ஒரு உவமையை சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். 15வது வரை எல்லாருக்கும் அது தெரிந்த பகுதி தான். 11லிருந்து நம்ம கடைசி வசனம் வரைக்கும் 32 வரைக்கும் பார்க்கும்போது 2 குமார், ஒரு தகப்பனுக்கு இருந்த 2 குமாரரை குறித்து நம்ம அதிகமாக நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். எப்படி அவன் மூத்த குமாரன் இளைய குமாரன் என்ன செய்கிறான்? தவறான சிநேகிதர்களோடு சேர்ந்து தன் தகப்பனிடத்தில் ஆஸ்தியை
கேட்டு என் பங்கை தாங்க, என் சொத்தை எனக்கு பிரித்து தாங்க என்று சொல்லி அவன் தகப்பனை விட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டு போய் என்ன செய்கிறான், தூர தேசத்திற்கு போய் தன் மனம் போல வாழ்ந்து அவ்வளவுத்தையும் அவன் என்ன செய்தான், செலவழித்து போடுகிறான். அவனிடத்துல பணம் இருக்கிற வரைக்கும் அவனுடைய நண்பர்கள் அவனோடு கூட இருந்தார்கள். அந்த பணம் எல்லாம் செலவழிந்து போன பிறகு எல்லாரும் அவனை விட்டு விட்டார்கள். இப்பொழுது அவன் ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலையில அவன் தள்ளப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவனுக்கு அங்க வேலை கிடைக்கல. பஞ்சகாலம் வேதம் பைதம் சொல்கிறது. அதே 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட, பஞ்சம் வர ஆரம்பிக்கிறது, அவன் குறைவுபட தொடங்குகிறான். அப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த தேசத்தின் குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவன் தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி. கடைசியில் பாருங்க, நல்ல செல்வ செழிப்பாய் வாழ்ந்த மகன்தான். ஆனால் அந்த வாலிப வயதில் ஏற்பட்ட அந்த பாவ காரியத்தினாலே அவன் தன் இஷ்டம் போல மனம் போல வாழ ஆரம்பிக்கிறான். அது மட்டுமல்ல, தன்னுடைய தகப்பனுடைய அன்பிலிருந்து அவன் பிரிந்து வெகு தூரத்திற்கு சென்று விட்டான். எல்லாவற்றையும் இழந்த பிறகு அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அந்த பஞ்சம் வேற தேசத்துல கடைசியில் என்ன தொழில் தான் அவனுக்கு கிடைக்குது, பன்றிகளை மேய்க்கும்படி ஒரு தொழில் தான் கிடைக்கிறது. ஆனால் அந்த பன்றி மேய்க்கிற தொழிலில் கூட அவனுக்கு ஒரு ஆகாரம் கிடையாத ஒரு நிலைமை தான் அங்கே காணப்பட்டது. அதிலே இந்த 15ஆம் லூக்கா 15:16 பார்க்குறோம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. கடைசியில் பன்னிக்கு போடுகிற அந்த தவிடாது நம்ம சாப்பிட முடியுமான்னு ஆசையாக இருந்தான், அதை கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை. ஒரு பாவம் ஒரு மனுஷனை வாலிப வயதில் இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் உலகத்தின் காரியங்களை கண்டு மயங்கி என்ன செய்கிறாங்க, பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். பாவத்தில் விழுந்த பிறகு அவங்களால அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளை பாருங்க, ஃபோனுக்கு, மொபைல் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி அவங்களால அதிலிருந்து தவறான காட்சிகள், புரோனோகிராஃபி என்று சொல்லப்படுகிற தவறான காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இல்லை வீடியோ கேம்ஸ், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி என்று சொல்லி தவறான விளையாட்டுகளில் தங்களை அறியாமலே சிக்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு ஸ்கூல் வைத்திருக்கிறோம். ஸ்கூலில் ஒரு 11th ஒரு புதிய ஒரு மாணவன் இன்னொரு ஸ்கூலில் இருந்து அட்மிஷனுக்கு வந்திருந்தான். அவன் கிட்டத்தட்ட 500க்கு 460 மார்க்ஸ் எடுத்திருந்தான். நாங்கள் கூட சொன்னோம், நீ நல்லா படிக்கிறீங்களே, நீ இன்ஜினியரிங்காக, டாக்டர் கோர்ஸ்க்காக அந்த ஃபஸ்ட் குரூப் அல்லது செகண்ட் குரூப் எடுக்கலாமேன்னு சொன்னதுக்கு, இல்லை எனக்கு காமர்ஸ் குரூப் போதும் என்று சொல்லி அந்த குரூப்பை எடுத்திருந்தான். சில நாளைக்கு பின்பாக அவருடைய தாயார் வந்து சொன்னாங்க, இவன் ஸ்கூலுக்கு வரணும், படிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை என்று சொல்கிறான் என்று சொல்லி, பிறகு அவனை கூப்பிட்டு விசாரித்து பார்த்ததில் அவன் படிப்பில் விருப்பம். அப்போ அவனுக்கு தலைமை ஆசிரியர் அவனோடு பேசும்போது அவன் சில காரியங்களை அவன்கிட்ட கற்றுக்கொண்டார்கள், கண்டுபிடித்தார்கள். அவன் இந்த பப்ஜி போன்ற விளையாட்டுகளில் அவன் சிக்கி, ஃப்ரீ ஃபயர் போன்ற விளையாட்டுகளில் சிக்கி இருக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருந்தார்கள். ஆனால் திரும்பவும் அவங்க அம்மா ஒரு நாள் வந்து அவனையும் கூட்டிக் கொண்டு படிக்கவே மாட்டேங்கிறான் என்று சொன்னார்கள். அப்போ அவனை என்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது நான் அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொன்ன, அந்த கொரோனா டைமில் அதை பார்க்க ஆரம்பித்திருக்கிறான், பிறகு அதை விட்டு விட்டான். கொஞ்ச நாள் திரும்பின பிறகு அந்த 10th லீவுக்கு பிறகு, ஏன்னா +1 ஆரம்பிப்பதற்கு இடைப்பட்ட அந்த காலங்களில் திரும்பவும் அதில் அகப்பட்டு கொண்டபடினாலே அவனுக்கு அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அப்போ அவன்கிட்ட நான் சில காரியங்களேனா, அதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக 10th எங்கள் ஸ்கூலில் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற ஒரு பையன், ரொம்ப அமைதியான ஒரு மகன். அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்ததுனாலே திருநெல்வேலி பட்டணத்திற்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். சில நாட்கள் பிறகு அவங்க அப்பா திரும்ப ஒரு முறை அவர் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் மிகவும் வருத்தத்தை அளித்து அவர் சொன்னார், என் மகன் இப்பொழுது கம்ப்ளீட்டாக மாறி போய்விட்டான். அவ்வளவு அருமையாய் அமைதியான ஒரு பையன், நன்றாக படிக்கக்கூடிய பையன். அவன் இப்பொழுது அந்த இதே விதமாக இந்த விளையாட்டில் சிக்கிக்கொண்டு கையை ஒரு கன் மாதிரி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ரூமாய் போய் ஷூட் பண்ணிடுவேன் என்று சொல்லி மனநிலை பாதிக்கப்பட்டவனாய் மாறி போய்விட்டான். எப்படிதான் இந்த பழக்கம் அவனுக்கு வந்தது என்றே தெரியவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது இப்போ வந்திருக்கிற இந்த பையனிடம் நான் அந்த காரியத்தெல்லாம் சொன்னேன். அவனும் உன்ன மாதிரி நல்லா படிக்கிற பையன்தான், கடைசியில் அவனுடைய வாழ்க்கையை பாரு எப்படி மாறி போய்விட்டது. அந்த தாய், அவங்க கிராமத்து தாய், அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் அப்புறம் அவங்களுக்கு விளக்கி சொன்னேன், உங்கள் மகனுக்கு நீங்கள் இப்படி
மொபைல் ஃபோன் படித்து அவன் காலேஜ் படித்து ஒரு வேலைக்கு வர வரைக்கும் அவனுக்கு அந்த மாதிரி மொபைல் ஃபோனை நீங்கள் கொடுத்துடாதீங்க. அதுவும் +2 படித்து கொண்டு +1 படிக்க வந்திருக்கிறான். படிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் மனநலம் குன்றி போயிடறாங்க. நிறைய பிள்ளைகள் தற்கொலை பண்ணி விடுகிறாங்க. நிறைய பிள்ளைகள் வீட்டுக்கு தெரியாமையே பணங்களை களவாடி அதில் போட்டு விளையாடுகிறபடினால வீட்டுக்கு தெரியாமல் சொந்த வீட்டிலே திருட ஆரம்பிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் அவனை வாழ ஆரம்பித்து விடும். அதனால் இப்பொழுதே அவனை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி, நான் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் நான் அவனுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி பள்ளிக்கூடத்தில் வைத்து அவனுக்கு ஜெபித்து அவனுக்கு ஆலோசனை சொன்னேன். சொல்லிட்டு உனக்கு இந்த மாதிரி திரும்ப ஈடுபட முடியாமல் என்னால் விட்டுவிட முடியலன்னு நினைக்கிறேன், வந்து நீ ஜெபிக்கவா, நான் உனக்கு எப்போனாலும் உனக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லி ஆண்டவர் இடத்துல உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். சில 2 நாட்களுக்கு முன்பாக திரும்பவும் என்னுடைய அறைக்கு அவன் வந்தான். என்னடா எப்படி இருக்கிற இப்போன்னு கேட்கும்போது, எனக்கு திரும்ப ஜெபம் பண்ணி கொடுங்க மேம் அப்படின்னா. இப்போ நீ எப்படி இருக்க? நான் நல்லா மாறிட்டேன் மேம், இப்போ நான் பார்க்கதே கிடையாது. அவன் முகத்திலேயே நல்ல ஒரு சிரிப்போடு வந்தான். திரும்பவும் அவனுக்காக நான் ஜெபித்து அவனை அனுப்பிவிட்டேன். பாருங்க, இன்றைக்கு ஒருவேளை இந்த பையனுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் எப்படி அதிலிருந்து விடுதலை பெறுவது என்று தெரியாதபடினால அநேகர் தங்களுடைய வாழ்க்கையே மாய்த்து கொள்கிற சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அநேகர் இந்த விளையாட்டில் மூழ்கி மனநலமே குன்றி போனவர்களாக பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள் சொந்த வீட்டில் உள்ளவங்களே பணம் கொடுக்காதபடினாலே கொன்று போடுகிற சூழ்நிலை கூட இன்றைக்கு உலகத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. வாலிபன் வயது எவ்வளவு முக்கியமான வயது. அவர்களுக்கு நான் குடும்பத்தினுடைய பொறுப்புகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவன் இந்த காம்படிட்டிவ் உலகில் எப்படி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் என்று வாலிப பிள்ளைகளுக்கு ஒருவேளை பெற்றோர் சொல்லிக் கொடுக்க வேண்டும். படிக்கிற பள்ளிகளில் அவனுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வாலிப சமுதாயம் பலவிதமான காரியங்களில் பிசாசு அநேக காரியங்களை பிள்ளைகளுக்கு கவர்ச்சியாக வைத்து இன்னைக்கு அவன் தன்னண்டை இழுத்து கொள்ளுகிறான். அதனால் அதிகமாக நம் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அடைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த வாலிபனும் அப்படிதான் போய் எல்லாவற்றையும் இழந்து போனான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டது? அந்த லூக்கா 15:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்போதான் நினைக்கிறான், தகப்பன் வீட்டை அவன் யோசித்து பார்க்கிறான். என் தகப்பன்ட்ட எத்தனையோ கூலிப்பாக்காரர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கு, எனக்கு இங்கே தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி அவன் ஒரு தீர்மானம் பண்ணி அவன் தன் தகப்பனிடத்துக்கு வருகிறான். அவன் வந்து என்ன சொல்கிறான்? அந்த 20-21 இதுதான் பாவம் செய்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதில் வேதம் சொல்கிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது உருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். பாருங்க, தகப்பன்ட்ட வந்து தன் பாவத்தை அவன் அறிக்கையிடுறான். முதலாவது கடவுளுக்கு விரோதமாக, அடுத்தது தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இப்போ உங்கள் குமாரங்கிற நிலைக்கே எனக்கு கிடையாது, அந்த அந்தஸ்தே எனக்கு கிடையாது, அதனால் அதுக்கு நான் பாத்திரவானே இல்லை, அவனை என்னை ஒரு வேலைக்காரனாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் தகப்பனை பாருங்க, தகப்பனின் அன்பு உள்ளம் அவனுக்கு என்ன சொல்லுகிறது? அடுத்த வசனம் 22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சிகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க, நான் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். என்றைக்கு ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாகி தன் பாவத்தை உணர்ந்து அது தேவ சமூகத்தில் வந்து தன் பாவத்தை சொல்லி, நான் தெரியாமல் இந்த பாவத்தை செய்து விட்டேன், நான் பாவம் செய்தது உண்மைதான், நான் பாவிதான் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறதுக்கு அன்பு நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வல்லவராக இருக்கிறார். அவர்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்க யாராவது இந்த நாளில், ஏன்னா உங்களை சுற்றி பலவிதமான வஞ்சக வலைகள் இன்றைக்கு விரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒருவேளை உங்கள் அறியாமை உள்ள இந்த அறியாத வயதில் உலகத்தின்
உலகத்தின் காரியங்களை அறியாத இந்த வயதுல நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்துல விழுந்து போய் இருக்கலாம். அதுல இருந்து மீண்டு வரக்கூடாதபடி ஏதோ ஒரு பாவத்துல சிக்குண்டு முதலாவது அது உங்களுக்கு மிகுந்த இன்பத்தை கொடுத்துருக்கோம். ஆனா வரதான் அதை அதுல இருந்து வெளியே வரணும்னு நீங்க நினைத்தா கூட வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்று தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களிடத்த ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறார். நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், நான் பாவிதான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து நீங்க வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நான் பாவி என்று ஒப்புத்துக்கொள்ள வேண்டும். உங்க பரிசுத்த ரத்தத்தினாலே என் பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க, உங்களை என் இரட்சகராக எனக்கு விடுதலை கொடுக்கிறவராக என் உள்ளத்துல ஏற்றுக்கொள்கிறேன், என் உள்ளத்துல வாங்க என்று சொல்லி நீங்க கேட்கும்போது அவர் உங்களை பாவங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொள்ள அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்கிறபடி தன் பாவங்களை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறவன் திரும்பவும் அந்த பாவத்தில் விழாதபடி அவர் உங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால இப்பொழுது எந்த பாவத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்னொரு மனிதனை குறித்து கூட நீங்க பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்க ஒரு ஆண்டவர் எரிகோ பட்டணத்துக்கு வருகிறார். அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த 19:2 பார்ப்போம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகே என்னப்பட்ட ஒரு மனுஷன் அங்க பார்க்கிறோம். அந்த மனிதன் என்ன செய்யறான்? இயேசு எப்படிப்பட்ட அவன் ஆயக்காரன். இன்னைக்கு ஒருவேளை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவன் ஒரு சீஃபாக இருக்கிறான். அப்போ உங்களுக்கு தெரியும், இன்கம் டேக்ஸ்ல நிறைய பேர் வரி வசூலிப்பவர்கள் அந்த காலத்துல அதிகமாய் லஞ்சம் வாங்கினார்கள். ஒருவேளை ஜனங்களிடத்துல வாங்குற வரிக்கு கொஞ்சம் இல்லாதபடி 4 மடங்கு 5 மடங்கு என்று கூட அதிகமாய் அவர்கள் என்ன செய்யறாங்க? வரி வசூலித்தார்கள். அதனால இந்த ஆயக்காரர்கள் எல்லாம் ஜனங்களுக்கு அவங்க வெறுப்பாய் காணப்பட்டார்கள். ஒருவேளை தற்செயலா இந்த சகேயு என்பவன் என்ன செய்யறான்? இயேசு எப்படிப்பட்டவரோ, ஏன்னா அவர் அந்த பட்டணத்துக்குள்ள வருகிறார், ஆனால் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு வந்து அவன் குள்ளனா இருந்தபடினால ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி அவன் என்ன செய்யறான்? அவரை பார்க்கிறான். ஆனா இயேசு அந்த வழியே போகும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா வந்த உடனே அந்த 5ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். கரெக்டாக அந்த காட்டத்தி மரத்துல வந்தோன்னு ஆண்டவர் நிற்கிறார். நின்று பார்த்து அந்த மரத்துல ஏறி இருக்கிற, ஏன்னா அவன் பெரிய தலைவன், ஜனங்களெல்லாம் மரத்துல ஏறி இருக்கிறத பார்த்து என்ன நினைப்பாங்க, ஒளிஞ்சு பார்க்குறான். ஆனால் கர்த்தர் அவனை அங்கே பார்த்து என்ன செய்யறாரு? சகேவே, நீ இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அவன் சீக்கிரமா இறங்கி என்ன செய்யறான்? சந்தோஷமாய் அவரை அழைத்து கொண்டு போறான். ஆனா மற்ற மக்கள் பார்வையில அவன் பாவியான மனுஷன் என்று தெரியும் அவங்களுக்கு. ஆனால் என்ன சொல்கிறார்கள்? இயேசுவை குறித்து சொல்றாங்க, இவர் பாவியான மனுஷனிடத்துல தங்கும்படி போனார் என்று சொல்லி முறுமுறுக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, தன்னிடத்துல வருகிற எவரையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு. நிறைய பேர் தப்பா நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்ற உடனே அவர் ஏதோ ஒரு வெளிநாட்டின் தெய்வம், இல்லை கிறிஸ்தவர்களின் தெய்வம் என்று சொல்லி இல்லை, அவர் நம்மை அழைத்த ஆண்டவர், எல்லாரையும் அன்போடு அழைக்கிறார். எல்லாம் அந்த பாவிகளை நேசிக்கிற தகப்பன். பாவத்தை தான் அவர் வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை நேசிக்கிற தகப்பன். வேதம் சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான், அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தினரை சேர்ந்தாலும் சரி, கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது, அது ஒரு வழி. நாம் வாழ காண்பிக்கிற ஒரு வழி, நம்மை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிற வழி. அந்த சகையை பாருங்க, உடனடியாக தன் பாவத்தை உணர்ந்து, அது வரைக்கும் அவன் பாவியா இருந்தான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, 8ஆம் வசனம், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்ப சொல்ற. உடனே அவன் அறிக்கை எடுக்கிறான், எல்லாவற்றையும் நான் வாங்கினதெல்லாம் திரும்ப கொடுத்து கொடுக்கிறேன். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார்,
இருக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறது அருமையான பிள்ளைகளே, நீங்களும் நீங்கள் பாவம் என்று உணர்த்தப்படுகிற விஷயத்தில் அவரிடத்துல அறிக்கையிட்டு, நான் செய்தது பாவம் என்று சொல்லி, நான் எந்தெந்த பாவத்தை செய்திருக்கிறேனோ அதற்கு பரிகாரமாய் நான் செய்த தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து கேட்போமா? பரிசுத்த தகப்பனே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறதப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் அப்பா, தொடர்ந்து பாவத்தை ஆண்டவரை மறைத்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. மறைத்து வாழும்போது ஆகானை போன்ற ஒரு அழிவு வந்துவிடும். ஆனால் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது அவர்களை அன்போடு அணைத்து ஆசீர்வதித்து அப்பா, இம்மையில மாத்திரமல்ல ஒரு பரலோக பாக்கியத்தை கொடுப்பதற்கு உண்மையுள்ள தகப்பனாய் இருக்கிறீங்க அப்பா. இன்றைக்கு யாரெல்லாம் தங்கள் பாவத்தை உணர்கிறார்களோ, பாவி என்று ஒத்துக்கொண்டு இயேசுவே என் உள்ளத்துல வாரும், நீங்க எனக்கு இதிலிருந்து விடுதலை கொடுங்கள் என்று சொல்லி யாரெல்லாம் உங்களை அன்போடு அழைக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளா நீங்க மாற்றி விடுகிறீங்கப்பா. இந்த பாவத்தை விட்ட முடியலே என்று தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பாவ இருளில் இருந்த வெளிவர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அது மட்டுமல்ல, தன் பிள்ளைகள் பாவத்துல வாழ்கிறதை நினைத்து அழுது கொண்டிருக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை கண்டு கத்தாவே உடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில மாற்றத்தை காணுங்க. கணவனுடைய பாவம், மனைவியுடைய பாவம், பிள்ளையுடைய பாவம் யாரையெல்லாம் வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதோ இந்த வேளையிலே கத்தாவே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்க அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.